SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். எரிபொருள் பிரச்சினை தொடர்பில் சபையில் குழப்பம். இன்று காலையில் அரங்கேறிய துப்பாக்கிச் சூடு. 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. மூதூரில் கோர விபத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகளின் பேருந்து. யாழில் நீண்ட எரிபொருள் வரிசை, மீண்டும் வரிசை யுகமா? தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கிடைக்குமா? போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்பில் வத்திகான் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். எரிபொருள் பற்றாக்குறையை உருவாக்க ஒரு தீய நடவடிக்கை இருப்பதாக ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து எரிபொருள் விநியோக பிரச்சினை தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்று சனிக்கிழமை அமளி ஏற்பட்டது. இந்த குற்றச்சாட்டை பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் மற்றும் சபைத் தலைவர் பிமல் ரட்நாயக்க இருவரும் முன்வைத்தனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதன் பங்குகளை பெறும் நேரத்தில் நிலவும் விலையில் 3% விலை உயர்வை கணக்கிட முடியும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பிரச்சினை என்னவென்றால் விநியோகஸ்தர்கள் நிகர விலைக்கு விலை உயர்வை விரும்புகின்றனர். நீதிமன்ற தீர்ப்பின்படி இதை அனுமதிக்க முடியாது என்று அமைச்சர் ரட்நாயக்க கூறினார். சமூக ஊடகங்கள் மூலம் ஒரு பீதி நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ஜெயந்த கூறினார். எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். வத்தளையில் இருந்து பார ஊர்தி ஒன்றை திருடி தப்பிச் சென்ற நபரொருவர் கடுவலன் நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது போலீசார் அந்த பார ஊர்தி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி அந்த நபரை கைது செய்தனர். வத்தளை பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிற்கு காய்கறிகளை ஏற்றி வந்த குளிரூட்டப்பட்ட பார ஊர்தி ஒன்றே இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த பார ஊர்தியின் சாரதி தேநீர் அருந்துவதற்காக பல்பொருள் அங்காடிக்கு அருகில் உள்ள ஒரு இரவு உணவகத்தின் முன்பு தனது வாகனத்தை நிறுத்திய போது சந்தேக நபர் அந்த பார ஊர்தியை திருடியதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 2 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையானது இன்று சனிக்கிழமை பிற்பகல் 12:30 மணி முதல் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:30 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதுளை மாவட்டத்தின் பசறை, ஹாலியல, ஹந்தகிட்டிய, ஹப்புத்தலை, ஊவா, பரணகம, மீகஹேவுல, சொரணத்தட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் நுவரேலியா மாவட்டத்தின் வெலைப்பிணை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் ஆகியவற்றிற்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள இருதயபுரம் பகுதியில் பார ஊர்தி ஒன்றும் உள்ளூர் சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த தனியார் பேருந்து ஒன்றும் இன்று நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 29 பேர் மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் எரிபொருள் இருப்புக்கு பற்றாக்குறை இல்லை என்று தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அனில் ஜெயந்த் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளுக்கான வரிசை நீண்டு கொண்டே செல்கிறது. குறிப்பாக யாழில் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு வெளியே இன்று நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளதுடன் அதன்படி தேவையில்லாமல் அச்சமடைய தேவையில்லை என்றும் நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா என்று இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு 1 வாரத்திற்குள் பதில் அளிக்கப்படும் என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் 9:30 மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூடியிருந்தது. இதன்போது நிலையில் கட்டளையின் 27(2) கீழ் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி விசேட அறிக்கையொன்றை விடுத்து கேள்வி எழுப்பியிருந்தார். தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கை சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் குடும்பங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் அவர்களின் வருகைக்காக காத்திருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர்? எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைத்துள்ளனர்? அவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள்? மனிதாபிமான அடிப்படையில் அல்லது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா என்று ஸ்ரீதரன் எம்பி கேள்வி கணைகளை தொடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, இது மிக முக்கியமான பிரச்சனையாகும். எனக்கு 1 வாரம் தாருங்கள், முழுமையான பதில்களை நிச்சயம் வழங்குவேன் என்று அவர் குறிப்பிட்டார். உலகச் செய்திகள்.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள புனித பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புனித பாப்பரசர் பிரான்சிற்கு இன்னும் சுவாசிப்பதில் சிரமம் இருப்பதாக வாட்டிகான் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அவருக்கு செயற்கை ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டுள்ளது. எனினும் போப்பாண்டவரின் தற்போதைய உடல்நிலையை சரி செய்ய இன்னும் 24 அல்லது 48 மணி நேரம் தேவை என்றும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அவருக்கு நுரையீரலில் ஏற்பட்ட நிமோனியா தொற்று காரணமாக ரோம் நகரில் உள்ள கெமேலி மருத்துவமனையில் கடந்த 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் பிரச்சினை தொடர்பில் சபையில் குழப்பம். இன்று காலையில் அரங்கேறிய துப்பாக்கிச் சூடு. 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. மூதூரில் கோர விபத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகளின் பேருந்து. யாழில் நீண்ட எரிபொருள் வரிசை. மீண்டும் வரிசை யுகமா? தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு கிடைக்குமா? போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்பில் வத்திகான் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல்.